சீமை கருவேல மரங்கள் தொடர்பான வழக்கில் மாவட்ட ஆட்சியர்களுக்கு உயர்நீதிமன்ற அமர்வு எச்சரிக்கை விடுத்திருக்கிறது. அண்மை செய்தியாக பார்க்கிறோம். சீமை கருவேல மரங்கள் தொடர்பான வழக்கில் ஆட்சியர்களுக்கு உயர்நீதிமன்ற அமர்வு எச்சரிக்கை விடுத்திருக்கிறது. கண்காணிப்பு அலுவலர்களை நியமிக்காத ஆட்சியர்கள் மீது அவமதிப்பு நடவடிக்கை எடுக்கப்படும் என்று உயர்நீதிமன்ற அமர்வு எச்சரிக்கை விடுத்திருக்கிறது. அலுவலர்களை நியமிக்காத ஆட்சியர்கள் நேரில் ஆஜராக உத்தரவிட நேரிடும் என்று உயர்நீதிமன்ற அமர்வு குறிப்பிட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்க்கிறோம். மதிமுக பொதுச்செயலர் வைகோ 2015 ஒரு வழக்கை தொடர்ந்தார். தமிழ்நாட்டில் சீமை கருவேல மரங்களை அகற்ற நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வழக்கு தொடர்ந்திருந்தார். இது தொடர்பான வழக்கில் உயர்நீதிமன்ற அமர்வு தற்போது இந்த கருத்தை தெரிவித்திருக்கிறது. அண்மை செய்தியாக பார்க்கிறோம். தமிழ்நாடு முழுவதும் சீமை கருவேல மரங்களை அகற்ற எடுத்த நடவடிக்கைகள் குறித்து அறிக்கை தாக்கல் செய்யவும் உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. தமிழ்நாடு முழுவதும் சீமை கருவேல மரங்களை அகற்ற கண்காணிப்பு அலுவலரை நியமிக்காத ஆட்சியர்கள் மீது நீதிமன்ற அவமதிப்பு நடவடிக்கை எடுக்க நேரிடும் என உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு எச்சரிக்கை விடுத்திருக்கிறது. சீமை கருவேல மரங்களை அகற்ற எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் குறித்து அறிக்கை தாக்கல் செய்யவும் உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. அண்மை செய்தியாக பார்க்கிறோம்.